கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, நீதிமான் பனையை போல சலிப்பான். ஒரு நீதிமான பனைக்கு ஒப்பிடுகிறான். பனை மரம் எப்படியெல்லாம் சலிக்கும். முந்தி காலத்தில் பனை மரத்தை வச்சு தான் வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. பனைமரம் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையே இல்லை. அந்த அளவுக்கு பனைமரத்தோட மனிதர்களுடைய வாழ்க்கை பிணைந்து இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பனை கட்டையில் தான், பனை வலையில் தான் கட்டில் செய்கிறாங்க. அந்த கட்டில் நாறு கட்டுறாங்கள, அது அந்த கருக்கு மட்டை, பனையில் இருக்கிற அந்த கருக்கு மட்டையில் உள்ள நார். அது மாத்திரம் இல்லை, வீடை அன்னைக்கு பனை மர ஓலையில் தான் கட்டியிருக்கிறாங்க. வீடை சுற்றிலும் அவங்களுடைய கோட்டைச்சுவர் கருக்கு மட்டையில் தான் பண்ணியிருக்கிறாங்க. கருப்பட்டி, நொங்கு, பத்தினி, இன்னும் எல்லா காரியத்தையும் சொன்னால் பனையில் ஒன்று கூட வேஸ்ட் இல்லை. நீதிமானுடைய வாழ்க்கையிலையும் ஒன்று கூட வேஸ்ட் இல்லை. அவன் சலிப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க பண்ணுவான். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு மனிதன், நான் ஒரு பிரயோஜனமும் இல்லாத மனுஷி. நீங்கள் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி நினைக்கிறார் தெரியுமா? பனை மரத்தை போல உங்களை கர்த்தர் செழிக்க பண்ணுவா. யார் அந்த பனை மரம்? யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள்தான் பனை மரத்தை போல செழிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் சலிப்பான், பனையை போல சலிப்பான். நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா, எப்படின்னா சும்மா சாதாரணமாலாம் நம்பக்கூடாது. நான் சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென்னு சொல்லுவீங்களா? முழு நிச்சயமாய் நம்பணும். எப்படி? முழு நிச்சயமாய் நம்பணும். பைபிளில் ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். அதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, ரோமர் 4:21. ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தர் அவனை செழிக்க பண்ணினான். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவா, என் பிள்ளைகளை செழிக்க பண்ணுவா, என் குடும்பத்தை செழிக்க பண்ணுவா நம்புறீங்களோ, கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவா. ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு நீதிமான், பரிசுத்தவான், நல்ல ஒரு தெய்வ மனிதனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. வேலையை விட்டு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணினான். அந்த தெய்வ மனிதரிடத்தில் 100 பேர் வேலை பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தான். இவர் வேலை பார்த்த கம்பெனியில் 10 பேர் தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கும்படிக்கு கர்த்தர் இந்த தெய்வ மனிதரை செழிக்க பண்ணினா. உங்களையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவா. ஆண்டவரை நம்புவீங்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, பட்டு போன இவருடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர்க்க பண்ணி செழிக்க பண்ணும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பனை மரத்தை போல செழிக்க பண்ணுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.